வணக்கம் மதுரை மக்களே, உங்களுக்கு இன்னொரு கெடா விருந்து காத்திருக்கு. இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, அவனியாபுரம் டு பெருங்குடி போகிற ரோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைவேல வெள்ளக்கல் அந்த கட்டிங் வரும். அது பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் நேம் பார்த்தீங்கன்னா கழுங்கடி முனியாண்டி கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி விசேஷம் நடத்துவாங்க. அதுக்கு ஒரு பெரிய பேனரு ஹைவேஸ்லேயே வச்சுருக்காங்க. இந்த கோயிலில் கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட ஆடு வெட்ட போகிறாங்க. வெட்டி காலையிலேருந்து 21ஆந்தேதி வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாருக்குமே ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் இதில் யாருமே கலந்துக்கூடாதுல்ல, எல்லாருமே கலந்துக்கலாம். எல்லாம் அந்த விருந்துக்கு ரெடி ஆகிக்குங்க. இந்த விருந்தை பற்றி அந்த விழா குழுவில் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தோம், அவர் பேசுவார், பார்ப்போம். இப்போ நாங்கள் வேலைக்கிழமை காலையில் சாயங்காலம் 6-7 மணிக்கு கிடா பிடிச்சிட்டு வருவோம். கிடா பிடிச்சிட்டு 9-10 மணிக்கு அபிஷேகம் பண்ணி கிடா வெட்டி விடிய கிடா வெட்டுவோம். விடிய கிடா வெட்டிட்டு காலையில் ஒரு 10:30 மணிக்கு மேலே பந்தி ஆரம்பிப்போம். எல்லாம் அனைத்து சமுதாயம் பொம்பளை பெண்கள் எல்லாமே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பந்தி ஓடும். எல்லாத்துக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணுவோம். 37 வருஷமாக இது நடந்துக்கிட்டே வருது. எல்லா ஒரு 200 கூட 250 கூட வெட்டுவோம். நாங்கள் 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஓடும். இந்த கோயில் பற்றி சொல்லுங்கள். முனியாண்டி கோயில் துடியான சாமி. எல்லாமே கிடா பூரா அன்னதானத்துக்கு ஒரு 200-300 கடை வரைக்கும் வாங்கி கொடுத்துருவாங்க. அரிசி ஒரு 400-500 சிப்பை வரைக்கும் வரும். அரிசி வரும். நாங்கள் அதை வீட்டுக்கு எல்லாம் வரி இல்லாமல் வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் வரியை போட்டு நான் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். பண்ணிவிட்டு எல்லாமே அன்னதானத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க. இந்த கிடா வெட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் ஃபோனில் சொல்லிடுவோம். தேதி கிடா வெட்டுனா அவங்க அந்த கிடா வெட்டவங்க பூரா அவங்க சொந்த பந்தம் எல்லாமே கூப்பிட்டு வருவாங்க. அனைத்து சமுதாயமும் எல்லாமே கிராமத்தில் இருக்க கிராம டவுனுக்குள்ளே இருக்காலும் எல்லாமே அன்னதானம் சாப்பிட்டு எல்லாம் ஜாமியை கூப்பிட்டு போவாங்க.